கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு மனமாய் அவரை பாடி துதிப்பதற்கும் மகிமைப்படுத்துவதற்கும் அவருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு அழைத்து வந்திருக்கிறார் என்று நான் உணர்ந்திருக்கிறேன், அதை அறிந்திருக்கிறேன். தேவ சமூகம் வரும்போதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்மாவிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய விடுதலையை நாம் அனுபவிக்க முடியும். எனவே இந்த வேளையில் நாம் கூடி ஆராதித்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்போது பரலோகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. எத்தனை ஒரு விசுவாசிக்கிறீங்க? பரலோகம் இதை கவனித்து கொண்டிருக்கிறது. சும்மா லேசான காரியம் கிடையாது. இந்த உலகத்தில் பணத்தினாலும் அல்லது பராக்கிரமத்தினாலும் சம்பாதிக்க முடியாத காரியங்களை நாம் ஒருமனப்பட்டு அவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்க்கும்போது மகிமையான காரியங்களை அவர் நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நாளில் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தையையும் ஆண்டவருடைய திட்டத்தையும் ஆண்டவருடைய மகிமையான நோக்கத்தையும் குறித்து பேச நாம் கேட்டோம் இல்லையா? பூமிக்குரிய எந்த காரியத்தையும் குறித்து நாம் என்ன செய்யலை, பேசவே செய்யலை. இவ்வளோ நேரமும் நாம் பேசலாம் கேட்டதும் பரத்தின் ரகசியமான காரியங்களை கேட்டோம். இந்த உலகத்தின் காரியங்களை நாம் பேசிக்கிட்டு இருக்கல, உலகத்தின் காரியங்களுக்காக நாம் நேரத்தை செலவழிக்கலை. நாம் நித்தியத்தை குறித்தும் தேவனை குறித்தும் தேவனுடைய திட்டத்தை குறித்தும் நாம் கேட்டோம். இந்த உலகத்தில் இதெல்லாம் போய் நீங்கள் எங்கேயும் கேட்க முடியுமானா கேட்கவே முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாய் கூடி நாம் இதை தியானிக்கும்போது தேவன் தம்முடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். வேதத்திலிருந்து தேவனுடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். பரலோகத்தின் ரகசியங்களை நமக்கு என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே இப்படிப்பட்ட ரகசியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இதை அறிந்து கொள்ளும்படி செய்தாரே, இது பெரிய ஒரு ஸ்லாக்கியம், பாக்கியம். எனவே ஐயா அருமையான ஊழியக்காரர் பேசும்போது சொன்னாங்க, அவங்க என்ன கரெக்டாக சொல்லி முடித்தாங்க அப்படின்னா, ஆதாம் எதை இழந்தான் அதை எப்படி நாம் திரும்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இந்த காரியங்களை நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும். அதற்கு பெயர் தான் என்னது? சுவிசேஷம். அதற்கு பெயர் தான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் என்ன? தேவனுடைய திட்டத்தில் ஆதாமை, முதலாம் ஆதாம், அந்த முதலாம் ஆதாம் தேவனோடு இருந்தான், பரலோகத்தில் இருந்தான். அந்த பரலோகத்தில் இருந்தவன் தேவனோடு ஐக்கியத்தை இழந்தான். முதலாவது எதை இழந்தான்? தேவனுடைய ஐக்கியத்தை இழந்தான். திரும்பவுமாய் அந்த ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எப்படி நமக்கு கிடைத்தது என்பது தான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை நாம் அனுபவித்து இதை பிறருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அதுக்கு தான் நமக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்குது. பரலோகம் ஒன்றா ரட்சிக்கப்பட்ட உடனே செத்து பரலோகம் போயிடலாம். ஆனால் அப்படி நோக்கம் இல்லை. நாம் இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1, 2, 3 அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை ஹல்லேலூயா. அப்போ சுவிசேஷம் என்பது மறுபடியும் மறுபடியும் தெரியப்படுத்த வேண்டியது. நாம் அநேக வேளையில் மறந்துடுறோம். சரியா? அநேக வேளையில் மறந்துடுறோம். பவுல் நான் மறுபடியும் அதை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்றார். என்ன அப்படித்தான் சொல்கிறார். ஒரு தடவை சொன்னால் போதாதான்? அப்படிலாம் இல்லை. மறுபடி 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 மறுபடி
அதை கேட்க 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 நம்முடைய இருதயத்தில் அந்த விசுவாசம் பெருகும். அதுக்கு தான் காரணம். மறுபடியும் ஏன் கேட்கணும்னா அந்த விசுவாசம் நமக்கு என்ன செய்யும்? பெருகும். அப்போ சுவிசேஷத்தில் நாம் என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். சுவிசேஷத்தை கேட்டு அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அடுத்து அப்போ விருதாவான விசுவாசம் ஒன்று இருக்கிறது என்று பவுல் தெளிவாக எழுதிவிட்டார். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரம் நீங்கள் கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதா. பாருங்கள், பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த சுவிசேஷத்தை அன்றைக்கு இருந்த யூதர்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா இல்லை. அவங்க அந்த நியாயப்பிரமாணத்திலே வச்சுக்கிட்டு இருந்தாங்க, பலி செலுத்துறது, ஆராதனை முறை, இதில் இருந்தாங்களே தவிர சுவிசேஷத்தை என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளலை. இயேசு கிறிஸ்துவை அவங்க என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளவில்லை. அதான் அவங்க முதல்ல சொன்ன மாதிரி இந்த ரெண்டாம் மாதமாகிய கிறிஸ்துவை அவங்க என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளலை. அவங்க எங்கே இருந்தாங்க? ஆதாமை ஏற்றுக்கொண்டாங்க, ஆபிரகாமை ஏற்றுக்கொண்டாங்க, மோசையை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் ரெண்டாம் மாதமாகிய கிறிஸ்துவை அவங்க என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன உண்டாயிருக்கிறது? நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். தான் அவங்க பேசும்போது சொன்னலாம், வேத வாக்கியத்தை தேடி வாசிக்கணும், வேதம் இருதயத்தில் இருக்கணும். வேதம் வேதம் வேதம்னு சொன்ன காரணமே அதுதான். வேதத்தின் மூலமாக தான் நாம் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். வேதத்தை வேதத்தின் மூலமாக தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் ஜோடி ஐயா இருக்கிறது. ஜோடி அங்கே இங்கும் தேடி வாசியுங்கள் என்று அந்த வசனத்தை நமக்கு காண்பித்து கொடுத்தார்கள். அதை தியானிக்க வேண்டும், அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி ஆராய்ந்து பார்க்கும்போது தான் அந்த சத்தியங்கள் எல்லாம் நம்முடைய ஆவியிலே அது விளங்கி கொள்ள முடியும். அதாவது மனித புத்தியில் ஒரு காரியத்தை விளங்கி கொள்ளலாம், ஆவியிலே நாம் ஒன்றை என்ன செய்ய முடியும்? விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய சத்தியத்தை நாம் ஆவியிலே விளங்கி கொள்ள முடியும் போது மாத்திரமாய் தான் நமக்கு அந்த விடுதலையை பரிபூர்ணமாய் நாம் அனுபவிக்க முடியும். பாருங்கள் என்ன சொல்கிறார்? நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து. அப்போ 1ஆம் மாதம் ஆதாம் அந்த பாவத்தில் வீழ்ந்தபடினால் அந்த 2ஆம் மாதமாகிய கிறிஸ்து இந்த பூமியில் வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். இப்போ பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிர் தெழுந்தார். இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை நாம் அறிந்து இதை அனுபவிக்க வேண்டும். ஃபஸ்ட் இதை நாம் அறிந்து அனுபவிக்க வேண்டும். அதை அனுபவிக்கும் போது தான் நாம் மற்றவங்களுக்கு சொல்லும்போது அது யதார்த்தமாய் சொல்ல முடியும். தேனை ஒருத்தன் சாப்பிட்டான்னா அது இனிக்குங்கிறத அவன் சொல்லி கேட்டு சொல்ல வேண்டாம், அவனுக்குள்ளே இருந்து அது விஷயம் வந்துடும். அப்போ அந்த சுவிசேஷத்தை நாம் அறிந்து அதை அனுபவித்து நம்ம அறிவிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அது எப்போ வேணாலும் நம்ம சொல்லலாம். அந்த சுவிசேஷத்தை சொல்வதற்கு பவுல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தை வெளிகளில், தேவாலயத்தில், எங்கே போனாலும் சுவிசேஷத்தை சொல்வார். அவர் சுவிசேஷத்தை சொல்வதற்கு சிறைச்சாலையில் இருந்தாலும் என்ன செய்வார்? அதுக்கு மேடை தான் வேணுங்கிற அவசியமே இல்லை, மைக் தான் வேணுங்கிற அவசியமே இல்லை. அப்போ சுவிசேஷத்தை நம்ம அறிந்திருக்கும் போது அப்படி சொல்லலாம். அதை என்ன சொல்கிறாரு? நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நாம் 3ஆம் நாள் என்ன செஞ்சார்? உயிர் தெழுந்தார். ரோமர் 4:25 படிங்க வரும். ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் பாருங்க, அதான் ஐயா சொன்னாங்க. ஆரம்பித்தது எப்படி ஆரம்பித்தாங்க? நீதிமான் என்பது தான் சுவிசேஷம். தெரியுமா உங்களுக்கு? நீ நீதிமானாக இருக்கிறாய் என்பது தான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை அறிவித்தார் பவுல். இதை யாரும் இன்றைக்கு நம்ம அறிவிக்கிறோமா? அதுதான் கேள்வி.
இயேசு உனக்கு குணமாக்குவார், இயேசு உனக்கு அதை செய்வார், உனக்கு இதை செய்வார் என்று பேசுகிறோம். ஆனால் இயேசு என்ன செய்வார்? உன்னை நீதிமான. இன்னைக்கு நிறைய பேர் மன உளைச்சல் இருக்காங்க, பதஷ்டத்தில் இருக்காங்க, குற்ற உணர்வில் இருக்காங்க. அவங்க கடவுள்கிட்ட போக முடியுமா அப்படிங்கிற நிறைய குழப்பத்தில் இருக்காங்க. ஆனால் வசனம் சொல்கிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், நான் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டு இருக்கிறார். இப்போ இயேசு சிலுவையில் மரித்ததின் மூலமாய் என்னுடைய பாவங்கள் அவர் மீது நசி போயிட்டு அவர் உயிர்த்தெழுந்ததின் மூலமாய் நான் என்னமாக்கப்பட்டு விட்டேன். பிதா என்னை எப்படி பார்க்கிறார் அப்படி நம்ம பார்க்குறோமா? அப்படி நம்மை நாமே பார்க்கிறோமா? சொல்லுங்க பார்ப்போம். அப்படி பார்க்குறோமா? அப்போ நீங்கள்லாம் யாரு? நம்ம யாரு? நீங்களே உங்களை நீதிமானா பார்க்கலன்னா யார் உங்களை நீதிமானா பார்க்க முடியும்? இப்போ பிதா நம்ம எப்படி பார்க்கிறாரோ அப்படியே நாம் நம்மை என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். இப்படி பார்ப்பதற்கு நம்முடைய மனக்கண்கள் என்ன செய்யணும்? திறக்கப்பட வேண்டும். நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதுதான் மாறி மாறி பேசுனாங்க, எத்தனை வசனம் காமிச்சாங்க நம்ம நீதிமான்னு. அப்போ இந்த நீதிமான்கிறத ஸ்டாண்டு தான் நம்முடைய ஸ்டாண்டு. நம்முடைய ஸ்டாண்டு இதுதான். நம்ம யார் தான்? நீதிமான். இது தான் 24 மணி நேரமும் நம்முடைய நிலைப்பாடு, உறுதிப்பாடு. நிறைய பேர் அநேக வேளையில் ஆண்டவரே நான் பாவி 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 பாவின்னு ஜெபம் பண்ணி இவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க? பாவின்ற அப்போ பாவின்ற மனநிலையில் இருக்கும்போது அடுத்து போய் என்ன தான் செய்வாங்க? பாவம் தான் செய்வாங்க. ஆனால் நீதிமான் இருந்தால் நீதிமானாவே நடப்பான், நீதிமானாவே நடப்பான். அது புரிகிற மாதிரி சொல்கிறேன். இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஒரு காலத்தில் என்ன எப்படி இருந்தார்? இப்போ யார்? இப்போ நடிகர் முதலமைச்சர்னு சொல்லுவீங்களா? முதலமைச்சர்னு சொல்லுவோமா? அவர் முதலமைச்சர் தான். இனிமேல் நடிப்பாரா? ஏன் நடிக்க மாட்டார்? அவர் முதல்வராக மாறிட்டார். நீங்கள் நீதிமானாக மாறிட்டீங்க. நீங்கள் பாவம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் இதுதான் கிஃப்ட்டு. இது யாருமே செய்ய முடியாது. நீங்கள் நீதிமான். அதான் ஒருவன் பாவியை நீதிமானாக்குறத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். பாருங்க, நாம் அவரை நம்ம நீதிமானாக்கிறதுக்கு வந்தார், பணக்காரனாக்கிறதுக்கு வரல. அவர் பழைய ஏற்பாட்டிலே கொடுத்தார். அவர் பழைய ஏற்பாட்டிலே அந்த கட்டளை கீழ்ப்படிஞ்சுன்னா நீ என்ன ஆயிடுவேன்? வந்துடும். ஆனால் நீதிமானாக மட்டும் முடியவே முடியாது. பேதுரு சொன்னால், அவருடைய படகுல நிறைய மீன் பிடிச்ச உடனே, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போய் விடும்னு சொன்னான். அப்போ அவரை பார்க்கும்போது இவனுக்கு என்ன உணர்வு வந்தது? பாவி என்ற உணர்வு தான் வந்ததே தவிர தான் நீதிமான் என்ற உணர்வு அவனுக்கு என்ன செய்யலை? வரல. எனவே பிரியமானவர்களே, எனவே இந்த பூமியில் மிக உச்சிதமான ஆசீர்வாதம் என்னன்னா, நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நான் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறேன் என்ற அறிவும் உணர்வும். 2 பாயிண்ட். அறிவும் உணர்வும் எப்போதும் இருக்க வேண்டும். காலையில் எழுந்தால் நம்முடைய செபமே, அப்பா என்னை நீதிமான ஆக்கி இருக்கிறீரே, அதற்காக உனக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லணும் ஆரம்பிக்கணும். நம்முடைய ஆரம்பமே அப்படி இருக்கணும். எப்படி மிலிட்ரிக்காரங்க பார்த்தா அவங்க எப்படி போங்க தெரியுமா? லெஃப்ட் ரைட் அப்படிம்பான். அதில் அவனுக்கு ஃபுல் பூஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே, அப்பா என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு அவரை பார்த்து சொல்லும்போது பிசாசு பயப்படுவான். பிசாசு இவன் யார்? நீதிமான். பாருங்கள், ஒரு காலத்தில் நடிகர் என்னமெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பொறுப்பேற்ற உடனே இப்போ எல்லாரும் மாண்புமிகு முதல்வர், அப்படி தானே? அப்படி தான் சொல்ல முடியும். அதே மாதிரி தான் நீங்களும் நான் யார் தான்? நீதிமான் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். முதல்ல நாம் உணரணும். அதுதான் மேட்ரு. நாமளே நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம்ங்கிறத உணராத பட்சத்தில் நாம் நீதிமானாய் நடக்கவே என்ன செய்ய முடியாது? முடியாது. பிரியமானவர்களே, இதைத்தான் இயேசு கல்வாரி சிலுவையில் செய்து முடித்தார். அப்போஸ்தலர் 13:39 படிங்க. அப்போஸ்தலர் சத்தமாக படிங்க. மோசேயின் விடுதலையாகி. அப்போ மோசேயின் நியாய பிரமாணத்தினால நீதிமானாகவே
முடியாது. முடியாது மாத்திரம் இல்லை, உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறோம். எங்கே தான் வச்சுருக்கோம்? நியாயப்பிரமாணம் உங்களை பாவி 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 பாவின் அப்படி தான் போட்டு வச்சுருக்கோமே தவிர அதிலிருந்து விடுதலையாகி நீதிமானாகவே முடியாது. யாரு? அது எப்படி வருதுன்னா, விசுவாசிக்கிறவர்கள் அப்படின்னு போடலை. அப்போ இது எப்படிப்பட்டது? தனி தனி நபருக்குரியது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. தெரிந்திருக்க கடவுது. இதுதான் நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான மேட்டர். என்னன்னா, இந்த விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால நீதிமான் பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. என்ன இருக்கும் தெரியுமா? நான் நீதிமான் இல்லைன்னு சொல்லி நீ நம்புனேன்னா உன் மேலே என் ஆத்துமா எப்படி இருக்காது. ஆனால் நீதிமான் அப்படின்னு நம்புனேன்னா என் ஆத்துமா உன் மேலே எப்படி இருக்கும்? பிரியமாக இருக்கும். அப்போ ஆண்டவருடைய ஆத்துமா என் மீது பிரியமாக இருக்கணும்னா நான் என்ன அவரை விசுவாசிக்கணும். அவர் என் நீதிமானை ஆக்கியிருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிப்பது தான் விசுவாசம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவர் என்னை நீதிமான், அவருடைய மரணத்தின் மூலமாய் அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாய் நான் யாராக்கப்பட்டிருக்கிறேன்? பிதாவுக்கு முன்பாக நீங்கள் நீதிமான், குமாரனுக்கு முன்பாக நீதிமான், பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக நீங்கள் யாரு? நீதிமான். பிசாசுக்கு முன்பாக யாரு? இந்த உலகத்துக்கு முன்பாக நீங்கள் யாரு? இது ஆணித்தரமான விசுவாசம் நமக்கு இருக்கணும். இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் அவர் எப்போ வந்துடுவாரோன்னு பயப்படவே தேவையில்லை. அதனால் சொன்னார், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். அப்போ ஆண்டவருடைய ஆத்துமா நம்ம மீது பிரியமாக இருக்கணும்னா நாம் எதை விசுவாசிக்கணும்னா, அவருடைய மரணம் என் பாவத்தை ஏற்றுக்கொண்டார், அவருடைய உயிர்த்தெழுதலினால் நான் என்ன பட்டேன்? நீதிமானால். இதை நீங்கள் 100க்கு 100 விசுவாசிக்கணும், 99 இல்லை. நல்லா கவனிங்க. எத்தனை %? 100க்கு 100. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த சத்தியத்தை தான் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். எப்படின்னா, ஒரு கணவன் அல்லது ஒரு மனைவி 2 பேரும் நான் உங்களை 99% நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரு கணவன் அல்லது மனைவி நான் உங்களை எத்தனை % நம்புகிறேன்? 99 நம்புகிறேன் அப்படின்னா குடும்பம் ஒரு பேராது. அப்போது 100% ஒரு கணவன் மனைவியை நம்பணும், ஒரு மனைவி கணவனை நம்பணும். அதுதான் நிச்சயமான ஒரு வாழ்க்கை. அவங்களுடைய வாழ்க்கை தான் சந்தோஷமாக இருக்கும், இல்லையா? அதே மாதிரி தான் ஆண்டவரே, நீர் என்னை உம்முடைய ரத்தம் என்னை நீதிமானாய் ஆக்கி இருக்கிறது என்பதை நான் 100% நம்புகிறேன். 100% நம்புகிறேன். இந்த நம்பிக்கையினால நீங்கள் அவரிடத்தில் சேரும்போது அவருக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு அதுதான் சந்தோஷம். அவர் செய்து முடித்த கிரியைகளை விசுவாசிப்பது தான் நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்கிறார். எபிரேயர் 10:10 படிங்க. எபிரேயர் 10:10. சரீரம் எத்தனை தரம்? ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால அந்த சித்தத்தின்படி நீதிமானாக்கு மாத்திரம் இல்லை, என்ன பண்ணியிருக்காரு? பரிசுத்தமாக்கி விட்டார். அப்படித்தானே? அப்படித்தான் இருக்கு. பட்டு அது பாய்க்கியிருக்கா? ஐயா முதல்ல சொன்னாங்க, அவர் எதையுமே பெர்ஃபெக்டாக சொல்வார் தவிர அறகுறையான்னு செய்ய மாட்டார். அறகுறையா செய்யவே மாட்டார். அங்கே குழப்பமே இருக்காது. எனவே அப்போ அந்த ரத்தம் உங்களை என்ன பண்ணியிருக்கு? கம்ப்ளீட் ஆகிருக்கு. அப்படி தான் பார்க்குறக்கு. அப்போ பிதா எப்படி பார்க்கிறார்? அப்படி நம்ம பார்க்குறோமா? அப்படி நம்ம பார்க்கமா? அப்படி கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் தன்னையும் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த குடும்பம்? அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். 14 படிங்க. பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலி. எத்தனை பலி? ஒரே பலியினால என்றென்றைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு? இதுதான் அந்த 2ஆம் மாதமாகிய கிறிஸ்து செய்த வேலை. 1ஆம் மாதம் இழந்ததை 2ஆம் மாதமாகிய கிறிஸ்து செய்து முடித்திருக்கிறார். இதை விசுவாசிக்கிற மக்களா, இந்த விசுவாசம்தான்
பிரியமானவர்களே, நம்மை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கிறது. அடுத்த வசனம் படிங்க. எதை குறித்து? கரெக்டாக சொல்லுங்க. பரிசுத்தமாக்கப்பட்டதை குறித்து என்றென்றைக்கும் பூரணமாக்கி இருக்கிறார். என்றென்றைக்கும் பூரணமாக்கி இருக்கிறதை குறித்து இதுக்கு மேலே என்னங்க சாட்சி வேணும்? இதுக்கு மேலே யாருடைய சாட்சி வேணும்? இந்த வாக்கியத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது, பிதா இந்த உலகமெல்லாம் உங்களை பாவின்னு சொன்னாலும், எப்படி இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது ஒருத்தன் இயேசு வரப்போறான்னு தெரிஞ்ச உடனே அத்தி மரத்தில் ஏறி போய் நின்று பார்த்தான். அவன் என்ன சொன்னார்? வா, இன்னைக்கு உன் வீட்டில் தங்குவோம்னாரு. தங்கும்னாரா? இவன் இவன் ரட்சிப்பு கேட்டானா? ரட்சிப்பு கேட்டான்? கேட்கல. இவன் வாஞ்சியை பார்த்து உன் வீட்டுக்கு வாரம்னு சொன்னார், உன் வீட்டில் தங்கும்னு சொன்னார். அடுத்து இந்த வீட்டுக்கு உலகமெல்லாம் என்ன சொல்லிச்சு? இவர் பாவியான மனுஷன் வீட்டில் தங்க போனான்னார். அவர் அப்படி பார்த்தாரா? அதே மாதிரி தான். அவர் அப்பமே அப்படி பார்க்கல. இப்போ ரத்தம் சிந்தி உயிர் தெழுந்த பின்பு உங்களை பாவின்னு சொல்றதுக்கு அவருக்கே ரைட்ல. தெரியுமா உங்களுக்கு? உண்மையா இல்லையா? அவருக்கே ரைட் இல்லைங்க உங்களை பாவின்னு சொல்றதுக்கு. உங்களை பாவின்னு சொல்றதுக்காண்டி அவர் சிலுவையில் மரித்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களை பாவின்னு சொல்றதுக்காக அவர் சிலுவையில் மரிச்சார்னா அவர் சிலுவையில் மரிச்சதே வீண். ஏன்னா இப்படிப்பட்ட அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் முழுவதுமாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை முழுவதுமாய் என்ன செய்யணும்? உணர்ந்து கொள்ளணும். அவங்க ஐயா சொல்லலாம், அடிக்கடி நீங்கள் பாடும்போது உணர்ந்து பாடணும், தன்னை மறந்து பாடணும். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அப்படி பாடும்போது அந்த ஆவியின் அபிஷேகத்தை பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்வது போல இந்த வசனத்தின் ஆழத்தை நீங்கள் உணர வேண்டும். எப்படி உணரும்னா, அவர் உங்களை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே நாம் நம்மை பார்க்க வேண்டும். அதுதான் மேட்ரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளிப்படுத்தல் 1:6 படிங்க. அவங்க சொன்ன மாதிரி அந்த 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். என்னிடத்தில் அன்பு, இதை நீங்க சொந்தமாக்கணும். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய ரத்தத்தினாலே என்னுடைய பாவங்கள் அற அப்படின்னா 1% இருக்கா? இருக்கா? என்னை கழுவி தேவனுக்கு முன்பாக என்னை ராஜாவும் ஆசாரியனும் ஆக்கிக்கிட்டு இருக்காரு. ஆக்கிட்டாரா? என்ன முடிஞ்சு வச்சா என்ன பாக்கியிருக்கா? அப்போ கலங்க, அவர் என்ன செய்திருக்கிறார்? ஆக்கிட்டாரு. இப்படி நம்ம பார்க்கமா? இப்படி பார்க்கிறது தான் பவுல் சொல்றாரு. இதுதான் சுவிசேஷம். நீங்க யாரும் கிடையாது பாவின்னு கிடையாது சொல்றதுக்கு உங்களுக்கு நோ ரைட்டு. ஏன்னா அப்படியானால் அவர் கொடுத்த கிரியம் நம்ம புரியலன்னு அர்த்தம். அவர் கொடுத்த கிரியத்தை புரியலன்னு அர்த்தம். பாருங்க, அப்போ பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி அந்த 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து நிப்பாட்டிருக்காரு? பாவமர கழுவி. அப்போ பிதா எப்படி பார்க்கிறாரு? எப்படி பார்க்கிறாரு? பாவம் இல்லாமல் கழுவப்பட்டவர்களாய், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய், என்றென்றைக்கும் பூரணமாக்கப்பட்டவர்களாய் அவர் நம்மை பார்க்கிற வண்ணமாக நம்மை பார்ப்பது தான் உண்மையான அந்த ரட்சிப்பை நாம் அனுபவிக்க முடியும். சரியா? இல்லைன்னா அந்த ரட்சிப்பை நினைச்ச முடியாது, அனுபவிக்க முடியாது. ஒரு பயத்திலே வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். போமா போயிடுமா, ஆண்டு வந்தால் போவோமா போக மாட்டோமா, என்ன நடக்கும் இப்படி. ஆனால் நான் இந்த நிச்சயம், அதனால சொன்னால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தில் அடிக்கிறவனாக சிலம்ப பண்ணேன்னாரு. அப்போ உங்களுக்கு எந்த நிச்சயம் இருக்குன்னு சொன்னால், அந்த 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் என்னவெல்லாம் எனக்கு செய்து முடித்திருக்கிறார். மனுஷனால் செய்ய முடியாதை தேவனே செய்யும்படிக்கு பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விட்டார். பெண்டிங்கே வைக்கல. இதை நாம் புரிந்து கொள்ளும்போது தான் நம்முடைய விசுவாசமானது உறுதியாக இருக்கும். அதுதான் சொல்லிருக்கு. ரோமர் 5:1 படிங்க.
ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே பட்டு கொண்டிருக்கிறபடியால், அப்படி இருக்கா, பட்டு இருக்கிறபடியால், இதில் நம்முடைய பங்குன்னு இருக்கு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்று இருக்கிறோம். பெற்று இருக்கிறோம். இந்த தைரியமும் இந்த நிச்சயமும் நமக்கு இருக்கும். இந்த தைரியமும் இந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும்னு தான் தேவன் விரும்புகிறார். அதனால தான் இது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி அப்படின்னு எல்லாம் வாசித்தாங்க. வாசிக்கும் போதெல்லாம் அருமையாக வாசித்தாங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு வாசித்த வசனங்களுக்கெல்லாம் அந்த உள்ளான அர்த்தம் தான். இவ்விதமாக விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால் தேவனிடத்தில் ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மேலே எப்படி இல்லை, கோபமாக இல்லை, நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார். என்ன எவ்வளவு நல்ல தகப்பனாக இருக்கிறார். இதை விட நம்ம வேறு என்னத்தை அனுபவிக்க முடியும்? அடுத்து படிங்க, 5ஆம் வசனம் படிங்க. மேலும் எங்கே விட்டிருக்காரு? இருதயங்கள் என்னத்தை விட்டிருக்காரு? இப்போ தேவ அன்பு இப்போ எங்கே இருக்கு? இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை இல்லைன்னா அவ்வளோதான் மேட்ரு. உங்கள் பேங்கில் 1 கோடி ரூபா இருக்குது, ஆனால் நம்பலைன்னா அந்த பணத்தால் உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமா? ஒரு பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி தான் தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. இந்த நம்பிக்கை இல்லைன்னா அந்த பரிசுத்த ஆவியினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனவே இதற்கு தான் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போஸ்தலர் 26:18 படிங்க. அப்போஸ்தலர் 26:18. அவரை பற்றும் விசுவாசத்தினாலே ஒன்று இருக்கு, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய, நல்லா கவனிக்கணும், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒளியினிடத்திற்கும் எதை திறக்கணும்? மன கண்ணை திறக்கணும். ஏதேன் தோட்டத்தில் பிசாசு இந்த கண்ணை திறந்தான், புரியுதா? இந்த கண்ணை திறந்தான். ஆனால் இப்போ நமக்கு என்ன கண் திறக்கப்படணும்? மனக்கண் திறக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதின் மூலமாய் நமக்கு உண்டான சுதந்திரம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். இதுக்கு தான் பவுல கர்த்தர் என்ன செஞ்சார்? அனுப்பினார். சரியா? அப்போஸ்தலர் 15:7 படிங்க. இது பவுல் அனுப்பினுடைய காரியத்தை பேசுகிறார். சுவிசேஷ வசனத்தை கேட்டு, இப்போ பேதுருவையும் எனக்கு தான் அழைச்சாரு, சுவிசேஷத்தை அறிவிப்பது தான். அவங்க பவுலே என்னத்தான் சொன்னார்? சுவிசேஷம். அப்போ இந்த சுவிசேஷம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது தான் இந்த சுவிசேஷத்தை நாம் சரியாய் பிரசங்கிக்க முடியும். சுவிசேஷத்தை நாம் சரியாக அறிந்து கொள்ளலைன்னா நம்ம எப்படி பிரசங்கிப்பது? அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்போது, அதை நான் அனுபவித்து நாம் பிறருக்கு கொடுக்கும்போது அது என்னுடையதாக இருக்கிறது, அது நம்முடையதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இதை நாம் விளங்கி கொண்டோம்னா இதை மற்றவங்களுக்கு அறிவிக்காமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. இவ்விதமாய் ரோமர் 5:5 பார்த்தோம்னா, தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியா அந்த நம்பிக்கை நம்மை, அப்போ அந்த நம்பிக்கையெல்லாம் பிரச்சனை. அநேக சூழ்நிலையில் பாருங்கள், அன்னைக்கு தேவன் ஏதேன் தோட்டத்தில் தேவன் சொன்னதை விட யார் சொன்னதை நம்பினது? பிசாசு சொன்னதை தான் எவன் நினைச்சா நம்பினா. ஆண்டவர் சொன்னதை நம்பினாலா? நம்பல. இன்றைக்கும் வசனம் சொல்லுது, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்க, நம்புகிறோமா? நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்க, நம்புகிறோமா? கொலோசியர் 2:10 படிங்க. கொலோசியர் 2:10. நான் இப்போ உங்களை எந்த பார்வையில் பார்க்க சொல்லணும்னா, பிதா உங்களை பார்க்கிற வண்ணமாய் வேதம் உங்களை, ஐயா அருமையாக ஒரு வசனத்தை காமிச்சாங்க, கண்ணாடியிலே காண்கிறது போல
கண்டு அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். 2:10 என்ன சொல்லுது? மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் ஆ அதிகாரத்துக்கும் ஆ தலைவராய் இருக்கிற அவருக்குள் ஆ. நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அப்போ வேதம் நம்மளை என்ன சொல்லுது? அப்படி இப்போ நம்ம பார்க்கமா? அந்த கண்ணாடியில் பார்க்கணும், என்னை பரிபூர்ணமாய் பார்க்கிறார், அப்படி உங்களை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கமா? அந்த கண்ணாடி நம்மளை அப்படி காட்டுது. சரியா? இதை நாம் விளங்கி கொண்டோமானால் இந்த சுவிசேஷத்தை நாம் எளிதாய் பிரசங்கிக்கலாம், எளிதாய் தேவ கிருபையை நாம் அனுபவிக்கலாம். இந்த கிருபையில் மற்றவங்களுக்கு அனுபவிக்கும்போது பிரியமானவர்களே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும், மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். எனவே இப்படிப்பட்ட இந்த சுவிசேஷத்தை இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்ம எத்தனையோ காரியங்களை உலகத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள்னு தான் சொன்னார். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு பவுல் சொன்னார். சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோனார். அவர் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சுவிசேஷனுடைய வேலையை செய், தீங்கு அனுபவி அப்படின்னாரு. அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கும்போது தீங்கு வரலாம், அதை நீ அனுபவினா எப்படின்னு அர்த்தம் தெரியுமா? சந்தோஷமாக ஏற்றுக்கொள். அவங்க சொன்ன மாதிரி உன்னை தொடுகிறவன் கண்ணின், உங்களை துன்பப்படுத்தினா அந்த துன்பம் யாருக்கு? அவருக்கு தான், உங்களுக்கு இல்லை. அதுதான் பவுல் பேதுரு சொல்லும்போது சொன்னார், அவரோடு கூட பாடுபட்டோமானால் அவரோடு கூட ஆளுகை. இப்போ பாடு யாருக்குன்னா அவருக்கு தான் முதல் பாடு. பவுல்கிட்ட கேட்டார், நீ என்ன ஏன் துன்பப்படுத்தினா கேட்டார். சபையை ஏன் துன்பப்படுத்தன்னு கேட்கல, அவன் சபையை தான் துன்பப்படுத்தினான். ஆனால் அவர் கேட்ட கேள்வி, சவுலே சவுலே என்ன ஏன் துன்பப்படுத்து. அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது யார் ஒருவர் துன்பப்படுத்துகிறாங்களோ இவங்களை துன்பப்படுத்தலை, யாரை துன்பப்படுத்துகிறாங்க? அந்த தைரியத்தில் தான் நம் சுவிசேஷத்தையே அறிவிக்க வேண்டும். எனவே இப்படிப்பட்ட இந்த சுத்த சுவிசேஷத்தை, அந்த சுவிசேஷம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து முதலாம் ஆதாம் மூலமாய் இந்த பாவம் பிரவேசித்தது. இந்த 2ஆம் ஆதாம் மூலமாய் நாம் எல்லாரும் என்ன ஆக்கப்பட்டிருக்கோம்? நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இதை அறியக்கூடாதபடி 2 கொரிந்தியர் 4:4 படிங்க. 2 கொரிந்தியர் 4:4. 2 கொரிந்தியர் 4:4. என்ன ஒளி? சுவிசேஷத்தின் ஒளி எதை குருடாக்கி இருக்கிறான்? மனதை குருடாக்கி இருக்கிறான். என்ன காரணம் தெரியுமா? இவன் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேங்கிறதை அறியக்கூடாதபடி எங்கே அவன் கை வச்சிருக்கான்? அதனால தான் இயேசு சொன்னார், அவனுடைய மனதை தரேன், கண்களை தரேன்னு சொன்னார். இன்றைக்கி எத்தனை பேர் கண்கள் திறந்திருக்கு? அப்போ நீங்கள் இனிமேல் நான் கேட்குறேன், நீங்கள் பாவியா நீதிமானா? நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமானுடைய பாதை செம்மையாக இருக்கிறது. மகா நீதிபரர் அவனுடைய பாதை என்ன செய்வார்? அவர் செம்மைப்படுத்துவார். கோணலானதை அவர் நேராக்குவார், கரடு முரடானதை சமமாக்குவார். நீங்கள் நீதிமானாக இருந்தால், சப்போஸ் சொல்கிறேன், இந்த இடத்துக்கு முதல்வர் வராருன்னா இந்த ஏரியா எப்படி ஆயிரும்? இந்த இடத்துக்கு முதல்வர் வரார், எல்லாம் ரோடு கீடெல்லாம் போட்டு லைட் லைட்லாம் போட்டு என்னெல்லாம் செய்யணுமா இதே அப்படின்னா அப்புறம் அதை எப்படி இருக்கும்? எனவே கர்த்தர் உங்களை நீதிமானாக்கும்போது சும்மாலாம் விட மாட்டார். எப்படி எல்லாம் செய்து தான் கர்த்தர் அத்தனை பாக்கியத்தையும் தருகிறார். எனவே இந்த நாள் நம்ம கேட்டபடி சுவிசேஷம் என்பது நீதிமான் என்பது தான் என்னது? சுவிசேஷம். அதுதான் ஆரம்பித்தாங்க. நமக்கு ஆரம்பமே அதுதான். நீதிமான் என்று தான் முதல்ல ஆரம்பித்தாங்க. அவங்க சுவிசேஷம்னு முடித்தாங்க. என்ன இதுக்குள்ளே தான் எல்லோரும் பேசணும். இந்த நீதிமான சுவிசேஷத்துக்குள்ள தான் ஆரம்பத்துக்கு முடிவு வரைக்கும் இருக்குது. எனவே இந்த பூமியில் அவன் சொன்னான், யார்? நீதிமான் மரிப்பது போல முடிக்க முடியுமா? அவன் சொன்னது யார்? பிள்ளை. அவன் முடியுமா? அவன் பணாசம் வாங்கிட்டு போயிட்டான், அவன் எப்படி நீதிமான முடியும்? அப்போ அவன் அடையாளம் எங்கே வருதுன்னா, நானும் நீங்களும் அந்த பாக்கியத்தை அனுபவிக்க முடியும். அதனால் உங்கள் மனதில் எப்போதுமே
நான் அந்த மைண்ட் செட் தான் இருப்பேன். அது வந்து நான் புரியும்படியாக சொல்கிறேன். நான் எஸ்எஸ்எல்சியில் 188 மார்க். எத்தனை மார்க்கு? 188 மார்க்கு. +2 தான் படித்தேன். +2க்கு மேலே படிக்கலை. எங்கள் அப்பா படிக்க வைக்க மாட்டேன்ட்டார். என்கிட்ட 7 பேர் எங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளைய, நான் ஒரே பையன், நீ உட்காந்து விவசாயத்தை பாரு, உனக்கு படிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு ஜோம் பண்ணின ஆரம்பிச்சிட்டேன். ஜோம் பண்ணேன். மறு வருஷம் கோஆப்ரேட்டிவ் படித்தேன். முடித்த உடனே 3வது வருஷத்தில் தமிழ்நாடு முழுவதும் போஸ்டிங் போட்டான். ஸ்பெஷல் ஆஃபீஸர்னு போட்டான். என்ன போஸ்டிங்? ஸ்பெஷல் ஆஃபீஸர். என்னுடைய 20வது வயசில் நான் ஜாயின் பண்ணதே ஆஃபீஸராக தான் ஜாயின் பண்ணேன். எப்படி? நான் ரிட்டையர்ட் ஆகும்போது டிஆராக ரிட்டையர்ட் ஆனேன். கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் டெப்டி ரிஜிஸ்ட்ராராக நான் ரிட்டையர்ட் ஆனேன். என் கல்வி தகுதிக்கும் நான் பார்த்த போஸ்டிங்க்கும் சம்பந்தமே கிடையாது. கடவுளுடைய கிருபை. சரியா? கடவுளுடைய கிருபை. என்னை விட படித்தவங்கள்லாம், என்னை விட பிஇ படித்தவங்க, எம்இ படித்தவங்க, எம்காம் படித்தவங்களாம் எனக்கு கீழே வாங்குவாங்க, எனக்கு கீழே தான் சம்பளம் வாங்குறாங்க. நல்லா கவனிங்க. அப்போ நான் என் படிப்பை வச்சு என்னை நிர்ணயம் பண்ணோம்னா அவங்கள வேலை வாங்க முடியுமா? முடியாது. அப்போ என் போஸ்ட்டை வச்சு நான் அவங்கள என்ன செய்யலாம்? வேலை வாங்கலாம். அதே மாதிரி தான் நீதிமான் என்பது தான் நம்முடைய போஸ்ட்டு. அல்லேலூயா. இப்படி வாழ்ந்தோம்னு சொன்னால் பிசாசு உங்களுடைய பாதத்தில் இருப்பான். அப்படி தான் சொல்லியிருக்கு. அவனை பாதப்படியாக்கப்படும் வரைக்கும் அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே பிரியமானவர்களே, சுவிசேஷம் என்ன? 2ஆம் மாதமாகிய கிறிஸ்து மூலமாக நமக்கு என்ன கிடைச்சது? 1ஆம் மாதம் வீழ்ச்சியடைந்தான். சரி, ஆதாம் 1ஆம் மாதம் பாவியா பரிசுத்தவானா? பாவம் செய்ததுக்கு முன்னாடி அவன் பரிசுத்தவானா நீதிமானா? யோசிச்சு பாருங்க. அவன் நீதிமான் கிடையாது, பாவம் கிடையாது. பாவம் செய்ததுனால பாவியானா. ஆனால் இப்போ நமக்கு 2ஆம் மாதமாகிய கிறிஸ்து மூலமாக நாம் என்ன ஆக்கப்படுறோம்? நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். 1ஆம் மாதமுக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியம். அரசியல்வாதியாக இருந்து நாட்டையே ஆண்டலாம். நீதிமானாக முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். பரிசுத்தவானாக முடியுமா? வாய்ப்பே கிடையாது. இந்த பாக்கியத்தை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். ஆமென். இதில் தொடர்ந்து பயணிக்க கர்த்தர் தாமே நமக்கு கிருபை தருவார். ஆமென்.